சொல்லிச்சு. பொதுவாக சினிமாக்களை பார்த்தீங்க அப்படின்னா குறியீடு படங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும். படத்தில் வந்து ஒரு டேரக்டர் தான் சொல்ல வராரு, இதுதான் குறியீடை வைக்க போறாரு அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து கூட இருந்து பார்த்துருப்பீங்க. அதை பல பேர் இதை பார்த்தீங்களா, அதை நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு பல பேர் வட்டம் போட்டு காமிச்சதை பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து குறியீடு படங்கள் ரொம்ப முக்கியமா, ஒரு படத்தில் குறியீடு முக்கியமா, உண்மையிலே குறியீடுன்றது மூவிஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம், பார்த்துருவோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்கு குறியீடு முக்கியமா, நல்ல கதை முக்கியமான்றது தான் இன்னைக்கு முதல் கேள்வியே. இது ஒரு நல்ல கேள்வி. ஓகே, யாரா குறியீடு பார்த்துருக்கீங்க, யாராவது கூட பண்ண பிடிக்குமோ அவனா வரைக்கும் லைக் பண்ணுங்க, சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓர வசதியாக போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. குறியீடுகள் அப்படின்றது பொதுவாக மூவிஸில் மட்டும் இருக்காது, பெரும்பாலான ஊடகங்களில் இருக்கும். அதாவது பிரிண்ட் மூலியமாக இருக்கலாம், சாங்கில் இருக்கலாம், புக்ஸில் இருக்கலாம், காமிக்ஸில் இருக்கலாம், இல்லை கேம்ஸும் இருக்கலாம். ஆக்சுவலி கேம்ஸோட குறியீடுகள் இருக்கு. பொதுவாக விஷயங்களை வந்து ஈஸ்டர் எக்ஸ் அப்படின்ற டேர்மில் கால் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து எதிர்பார்த்து முடியும் இப்படியா அப்படின்ற மாதிரி. அவங்கள ஈஸ்டரில் பயங்கர ஃபேமஸு, அதை வந்து குறியீடுக்கு பேராக வச்சிருப்பாங்க. பொதுவாக மார்வல் படங்களுமே பார்த்துருக்க முடியும். இது வந்து கதையை கண்டினியூ பண்ணுறதாகவும் இருக்கலாம், ஆக்டர் குறியாமல் இருக்கலாம், இல்லைன்னா வந்து காமிக்ஸை குறியாமல் இருக்கலாம். அதான் சொன்னா ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம், நோவேவும் படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் காட்டப்பட்ட கார்களோட நம்பர் பிளேட்ஸ்லாம் வந்து ஸ்பைடர்மேனோட காமிக் இஷ்யூல வந்து நம்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி சில சீன்கள் வந்து ஃபியூச்சர் படத்துக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி கூட வச்சிருந்திருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ஹாலிவுட் படங்களுக்கு, அதாவது அவங்க ஊரில் ஃபேமஸாக இருக்கு ஹாலிவுட் படங்களுக்கு. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகள் எப்போ வந்துச்சு அப்படின்னா சினிமாக்குள்ள முதல்ல வரல. இது எங்கே வந்துச்சு அப்படின்னா யூடியூப் தான் முதல்ல வந்துச்சு. யூடியூப், ஃபேஸ்புக் என்ன பண்றது, இந்த படத்தில் பார்த்தீங்களா இவங்க ஹீரோவுக்கு பின்னாடி வெள்ளை கலரில் துணி மாடுது அப்படின்னா ஹீரோ வந்து சாந்தமா மாறிட்டாருன்னு சொல்ல வராங்க அப்படின்ட்டுலாம் வீட்டு இருப்பாங்க யூடியூப்ல. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதே மாதிரிதான் வடச்சென்னை படத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வீட்லயும் கேரம் போர்டு இருக்கு, அவர் வீட்லயும் கேரம் போர்டு இருக்கு, இவர் வீட்லயும் கேரம் போர்டு இருக்கு, கீழ் வீட்லயும் இருக்கு, மேல் வீட்லயும் இருக்கு, உங்க வீட்டுல இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் கேரம் போர்டு இருக்கும், இந்த பக்கம் பைக் இருக்கும். இவரு பாத்தீங்க அப்படின்னா கேரம் போர்டை விட்டுட்டு அவர் வந்து கத்தி எடுக்க போயிட்டாரு, இது வந்து ஒரு குறியீடு அப்படின்ட்டுலாம் ஏகோட பேர் சொல்லி இருந்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா இந்த விஷயம் வந்து வெற்றி மாதிரியே தெரியாது, அவனுக்கே தெரியாது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட தேரிகள். உண்மையாக டேரக்டர் வச்சாரா விக்கலையாலாம் தெரியாது, இவங்களா ஒரு தேரி இவங்களா முடிவு பண்ணிக்கிட்டு ஆன்லைன்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா வந்து இது ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா மகாராஜா படம் பார்த்துருப்பீங்க, முக்கியமான இடங்களை வந்து பாம்பு வரதை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து டேரக்டர் வந்து தெரிஞ்சுலாம் வைக்கல, தெரிஞ்சு வச்சாரா தெரியாமல் வச்சாரா, அது வந்து இன்டென்ஷனாக அதை இவங்களாம் ஒருத்தரை வைக்கல. பட் படம் பார்த்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னா வந்து டேரக்டர் வந்து குறியீடு வச்சிருக்காரு, என்னன்னு தெரியுமா, பாம்பு தான் தன் குட்டியே சாப்பிடும், அதை குறிப்பிடுறதுக்காக தான் வச்சு இருக்காரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த விஷயம் என்ன பண்ணா அவனுக்கே தெரியாது, இது டைரக்டருக்கே தெரியாது. டைரக்டர் இன்டர்வியூல சொல்லிருப்பாரு இது எனக்கே தெரியாது, இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த பாம்பு சமாச்சாரம் சொல்றாங்க, எனக்கு அந்த பாம்பு வந்து ரைட்டிங்ல இருந்தது, பாம்பு குட்டியை வந்து சாப்பிடும், அதுக்காக சத்தியமா எதுவே இல்லை. ஓ அப்படியா, இவ்வளவு அர்த்தம் இருக்கான்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லாதான் இருக்கு அப்படியே விசிட்டு போட்டு விட்டேன் அப்படின்ட்டு சொல்லி இருப்பாரு. அதை நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஏதோ தோணும் எனக்கு, ஆமாம்பா அப்படிதான் யோசிச்சேன். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குறியீடுகள் அப்படின்றது வந்து ஒரு ஆக்சுவல் குருவால உருவாக்கப்படாம அவங்க இஷ்டத்துக்கு வந்து கூடி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மூவிஸ்ல கூடுகள் இல்லையா அப்படின்னா ஏகப்பட்ட கூடுகள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் ஏகப்பட்ட கூடுகளுக்கு இருக்கிறதா செய்யும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆக்டருக்கும் இன்னொரு பொலிட்டீஷியனுக்கும் சண்டைன்னு வச்சிங்களேன், அவ்வளோ குத்தி காட்டுற மாதிரியே சீன்களை வச்சிருப்பாங்க படத்துல. யாரையால நம்ம சூப்பர் ஸ்டார் தான் மட்டும் கையத்துக்கு ஓட கேட்குறீங்க, ஜெயிச்சிட்டா ஓய்ட்டு அடிக்கிறீங்க. இந்த மாதிரி குறியீடுகள் வந்து படங்கள் நிறைய இருக்கும். பட் நவடேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நவடேஸ் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செல்வராகவன் சார் எடுத்த படங்கள் எல்லாமே அவரோட குறியீடுகள் இருக்கு, அவர் தான் குறியீடுகளோட மாஸ்டர், அவர் தான் அவர் படத்தில் குறியீடு இருக்கு அப்படின்ற பேர்ல அது ரொம்ப ஏற்றி விட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, இப்போ குறியீடு வச்சாலாம் படம் ஓடுமா, அப்போ விற்கிறோம்டா குறியீடு அப்படின்ட்டு அவர் இடத்த எஞ்சிகையில வந்து அவரோட குறியீடு வச்சிருந்திருப்பாரு, ஏகப்பட்ட இடன் லேயர்லாம் வச்சிருப்பாரு. என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடன் லேயராலேயே அந்த படம் ஓடாம போயிடுச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து குறியீடுன்றது முக்கியமா அப்படின்னா குறியீடுன்றது முக்கியம்தான். பட் குறியீடு மட்டும்தான் முக்கியமானா அதுதான் இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூஏ படத்தை ரோஸ் ஸ்டுடியோ போட்டிருப்பேன், அதை பல பேர் வந்து சொன்னதுன்னா வந்து உனக்கு படத்தை பார்க்கவே தெரியல, எவ்வளோ குறியீடு இருக்கு தெரியுமா, எவ்வளோ அர்த்தம் இருக்கு தெரியுமா, உனக்கு இது அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் வந்து படம் பார்க்க வரேன், நான் குறியீடு பார்க்க வரல. கரெக்டாக எனக்கு வந்து இந்த 9 to 6 ஜாப்ன்றது கொஞ்சம் இதுவாக இருக்குதுப்பா, மனசு கொஞ்சம் இதாக இருக்குப்பா, கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகப்படுதுப்பா. நான் சினிமாவுக்கு வரேன், நீ சினிமா என்ன பண்ணுற எது பண்ணுறியோ குறியீடு வைக்காம போ. அந்த கதை நல்ல கதையாக இருக்கணும், கான்செப்ட் புரியாமல் இருக்கணும், அது படம் பார்க்குறவனுக்கும் புரியாம எடுத்தவனுக்கும் புரியாம ஏதோ ஒரு குறியீடு ஏதோ ஒரு கரு சொல்கிறேன்ற பேரில் விற்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமா கேட்டால் அதான் இல்லை. முதல்ல படம் புரியணும், படம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த குறியீடு இல்லைன்னு தெரியறதுக்கு. படமே புரியாம வெறும் குறியீடு இருக்கு அதுக்கு மட்டும் படம் பாரானா எப்படி படத்தை பார்க்க முடியும்?
எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. படம்ன்றது ஒரு கதை இருக்கணும், திரைக்கதை இருக்கணும், என்ன சொல்ல வராங்கன்றது புரியணும். அதுக்கப்புறம் தான் குறியீடு இருக்கா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். இவரு ஃபுல்லா குறியீடு மட்டும் வச்சுப்பட்டு உனக்கு படம் பார்க்க தெரியல, அப்படி பாரு இப்படி பாரு சைட்ல உட்காந்துன்னு பாரு முடிஞ்சு பாரு அப்படின்னா என்ன சொல்றது? கடனை சொல்றது கடனை கேட்க மாட்டேன். வெறும் குறியீடுக்கு மட்டும் வச்சு படம் எடுத்தா அந்த படம் ஓடுமான்றது ஒரு கேள்விக்குறிதான். தெரிஞ்சுக்கிட்டியா? உண்மைனா அப்படின்னா எல்லாம் கரெக்டு தான். உண்மை சொன்னால் நான் ஒன்றும் சும்மா லத்தாச்சிக்கலாம் சொல்ல. யான் வந்து டாக்டர் உபேந்திரா சாரோட படங்களை பார்த்துருக்கேன். இதுதான் சொன்னால் ஏன் படத்திருப்பார். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவாக நடித்த படம். ஹீரோவும் அவர் தான், டேரக்டராக தான் அந்த படத்துக்கு. அந்த படத்தோட தமிழ் எடுத்திருப்பாங்க அடாவடின்ட்டு கேவலமாக இருந்திருக்கும். கடலில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆக்டிங் எல்லாம் பக்காவாக இருந்திருக்கும். ஓகேவா? அது தமிழில் ரீமேக் பண்ணுற பேரில் சத்யராஜை உள்ள வச்சு அதில் ஒரு சொந்த கருத்து சோகா கருத்துலாம் வச்சு படத்தை கர்ணகோடமாக எடுத்திருப்பாங்க. கேவலமாக இருந்திருக்கும் தமிழில். பட் கடலில் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருந்திருப்பாரு. அதுல வந்து அவர் என்ன சொல்ல வந்தா கரெக்டா சொல்லியிருந்திருப்பாரு. படம் முடியும் போது என்னதான் படம் ஃபுல்லா அந்த ஹீரோயின் கேரக்டர் கெட்டதா காமிச்சிருந்தாலும் முடியும் போது நமக்கு வந்து சோகமா முடிஞ்சிருக்கும். நமக்குள்ள ஒரு டச்சிங் இருந்திருக்கும். ஓகேடா ரைட்டா அடா இது அப்படின்னு தோணி இருந்திருக்கும். உண்மைனா நான் இந்த படத்தை குறிப்பா சொல்றேன்னா, இந்த ஏ அப்படின்ற படத்துல அதுல வந்து படத்துக்குள் பாடுப்பாங்க. ஒரு கிறுக்கு ஒருத்தன் வந்து சொசைட்டிக்குள்ள வந்து கண்ணோடு சொல்றான், அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்ட்டு. அதுல அந்த கேரக்டர் எடுத்துதான் தலைவன் வந்து கல்கி அப்படின்ற ஒரு கேரக்டரா வச்சிருந்திருப்பான் இந்த யூஐ படத்துல. ஏன் ஒரு சீனா வரும். ஆக்சுவலி வந்து ஒரு குடிகார மனைவியும் வந்து அந்த வைத்தியராஜன் தப்பிச்சு வந்த கேரக்டர் சுட்டு கொண்டுடும். அதை பையன் அழுதுகிட்டு இருக்கான். அவன் வந்து நீ இந்த வாழ்க்கை இப்படிதான், நீ கூட தப்பிச்சிக்க அது தடுத்து விட்டுருவான். அந்த பையன் ஓடும் பொழுது ஓடுற ஸ்டைல பார்த்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லி இருப்பாரு தலைவர். அதே சீனியத்துல வந்து இதுலயும் கல்கி வச்சிருப்பாரு. சாரி யூஐ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அதே சீனியத்துல வந்து யூஐ வச்சிருப்பாரு. பட் அதுல பார்க்கும் போது நல்லா இருந்திருக்கும். யூஐல பார்த்து கேவலமா இருக்குது. ஸோ எண்டு கருத்துன்னா இந்த யூஐ படம் வந்து ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கட்டும், குறியீடு இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. படம் நல்லா இல்லை. ஓகேவா? படமா பார்க்கும்போது நல்லா இல்லை, கரெக்டா வரல. ஸோ அதனால தான் வெறும் குறியீடு மட்டுமே வச்சு ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. குறியீடு தான் நல்ல படம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றது? அப்போ குறியீடு வச்சு பார்க்கறதுனா செல்வராகவன் தான் இன்னைக்கு வந்து நம்பர் 1 டைரக்டர். நாட் ஒன்லி தமிழ், நாட் ஒன்லி இந்தியா, வேர்ல்ட் லெவலில் அவர் நம்பர் 1 டைரக்டரா இருந்திருக்கணும். ஆனால் இல்லையே, என்ன பண்றது? முட்டு கொடுக்கும் போது பார்த்து முட்டு கொடுங்க. ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க. அது வந்து உடம்புக்கு வந்து கெடுதல், முதுகுலாம் வலிக்கும். முடிஞ்சா வால்னி ஸ்ப்ரே அடிச்சிங்க. பட் குறியீடுகள் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ஜீனா சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸில் குறியீடுகளை பற்றி தான் போட்டிருப்பேன். சீக்ரெட்ஸ் இருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அந்த ஒரு கேமையோ ஒரு மூவியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் அதுக்குள்ள இட்டனா ஒரு விஷயம் வச்சிருக்கும் பொழுது இது நீங்கள் கேள்விப்படும் போது உங்களையும் அறியாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். திரும்ப அந்த படத்தை பார்க்கணும், ஓ இதுதான் சொல்ல வராங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு அது தோணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகள் அப்படின்றது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. பட் தமிழ் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா சில குறியீடுகள் உண்மையிலே இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரியா சொல்லலாம் அப்படின்னா கேவி படங்களை சொல்லலாம். கேவிஆர்என்ஸோட படங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்டர் கனெக்ட் வச்சிருப்பாரு, ஒரு சின்ன குறியீடு வச்சிருப்பாரு. குறிப்பா சொல்லணும்னா அயன் படம், அயன் படத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கோ படத்துல இருக்கும். கோ படத்துல ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் படத்துல இருக்கும். கவன் படத்துல குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா காப்பான் படத்துல இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட குறியீடுகளை வந்து படத்துல வச்சிருப்பாரு. அது வந்து ஒரு கேவி ஆனந்த் யூனிவர்ஸ் இல்ல அப்படின்னா கூட அதுக்கிட்டு இந்த படத்தை டீஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். குறிப்பா சொல்லலாம் அப்படின்னா அயன் படத்துல கதை என்ன? ஹீரோ வந்து கொள்ளலாம் அடிப்பாரு, கள்ள கடத்தலாம் பண்ணுவாரு, கடைசியில போலீஸ் ஆயிடுவாரு. இதே விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா கோபடத்துல ஒரு டைரக்டர் தான் படத்துக்கு நல்ல விமர்சனம் சொல்றாரு அப்படின்னு சொல்ற மாதிரியான சீனை வச்சு இருப்பாங்க. இவன் படத்துல ஹீரோ சிடி தங்கம் வைரல்லாம் கடத்துவானா, கடைசியில கஸ்டம்ஸ் ஆபீசர் ஆயிடுவானா. டைரக்டருக்கு 5 ஸ்டார் கொடுக்கணுமா? இதே கோவில பாத்தீங்க அப்படின்னா இறகுகள் அப்படின்ட்டு ஒரு கட்சி இருந்திருக்கும். அந்த கட்சி தான் வில்லோட கட்சி. ஓகேவா? கடைசியா எவ்வளவு செத்து போயிருவாரு தெரியுமா? அது எதனால அப்படின்ற நியூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாட்டான படத்துல டீ கடையில போய் சாப்பிடும் போது அங்க வந்து இந்த மாதிரி விஷயம் எழுதப்பட்டிருக்கிறத பாத்துக்க முடியும். இது மட்டுமா? கவன் படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜென் 1 அப்படின்னு ஒரு டிவி இருக்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. ஜென் 1 தான் இந்த வில்லியம் ஷேர் டிவி. அந்த டிவி தான் பல விஷயம் நடந்திருக்கும். இந்த டிவியை பேஸ் பண்ணி தான் போயிருந்திருக்கும். இந்த டிவி பாத்தீங்க அப்படின்னா காப்பான் படத்துல அது வந்து டெலிகாஸ்ட் ஆகாம காமிச்சிருப்பாங்க. இதுதான் உங்க ஃபியூச்சர். சோ இது யூனிவர்ஸா எடுத்துக்கலாம், இல்ல வந்து கேவிஆர்என்ஸ் குறியீடுன்னு எடுத்துக்கலாம். மேபி அவர் இப்போ கூட இருந்தாருன்னா அதாவது யூனிவர்ஸா ட்ரை பண்ணி இருந்திருப்பார். பட் அவர் இல்லாத ஒரு வருத்தமான விஷயம். இதே பாத்தீங்க அப்படின்னா தியாகராஜன் குமாரராஜாவோட படங்களை பாத்தீங்க அப்படின்னா முன்ன படத்துக்கு இந்த படத்துக்கும் வந்து ஒரு லிங்க் வச்சிருப்பார். லிங்க்ன்றதை விட குறியீடுகள் வச்சிருப்பார். குறிப்பா சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து அரண்யகாண்டம் படத்துல பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் அவன் கேரக்டர் இருந்திருக்கும். அந்த கேரக்டர் வந்து அந்த படம் செத்து போறாம காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரோட கன்னிரேஞ்சர் போஸ்டர் சூப்பர் டீலக்ஸ் படத்துல இருந்திருக்கும். சோ ஒரே
யூனிவர்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல குறியீடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் எரால, அதாவது ஹாலிவுட் படம்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு விஷயம் வழக்கம் இருக்கு. அந்த வழக்கத்தை அடாப்ட் பண்ணி இவங்க வந்து இப்ப இருக்கிற படங்களை விற்கிறாங்க. பட் முன்னொரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வழக்கம் அப்பவே இருந்துச்சு. எப்படி அப்படின்னா ஒரு ஹீரோவோ ஒரு ஆக்டரோ வந்து ஏதோ ஒரு படத்துல ஃபேமஸா நடிச்சிருந்திருப்பாங்க. அதை வந்து ரீகால் பண்ற மாதிரியான அதே கேரக்டர் ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி ஏதாவது விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பா சொல்லலாம் அப்படின்னா பாபா படம் சொல்லலாம். பாபா படம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து வரம் இருக்கும் தெரியுமா, இத்தனை வரம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஒரு வரம் வந்து நீலாம்பரி வந்து ஏன் டைம் கேட்கணும் அப்படின்ட்டு வரம் வாங்கியிருப்பாரு. சோ நீலாம்பரி கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா படையப்பா படத்துல வர வில்லி கேரக்டர். அந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா பாபா படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அந்த கேரக்டரை வந்து குறிப்பிடுற மாதிரி, இல்ல இந்த யூனிவர்ஸ்குள்ளேயும் நீலாம்பரி இருக்கா அப்படின்ற மாதிரி. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. இதே பாத்தீங்க அப்படின்னா நல தமயந்தி அப்படின்ற படம் வந்திருக்கும். அந்த படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல நம்ம கமல் வந்திருப்பாரு. கமல் வந்து ரிப்பன் கட் பண்ணாம வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா விரும்படி கட்டப்ல இருந்திருப்பாரு. சண்டியர் கிளைமேக்ஸ்ல இருந்து அப்படியே வந்து. சோ இது பாத்தீங்கன்னா விரும்படி படத்தை குறிப்பிடுற மாதிரி ஒரு சகம் இருக்கும். சரி, if you don't mind. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கௌதம் கார்த்திக் நடிச்ச வைராஜாவை படத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்து இடனா வச்சிருப்பாங்க. குமார் கேவன் பதில் சொல்லுவான். இவர் வந்து சூதாடுறது ஒரு கேரக்டரோட காசுல இருந்துதான், ஒரு காசை வச்சுதான் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் யாருன்னு கடைசி ரிவீல் பண்ணுவாங்க. அது யாருன்னா அது நம்ம கொக்கி குமார். என் பேர் குமார், கொக்கி குமார். அதாவது புதுப்பேட்டை படத்துல இருந்த கொக்கி குமார் கேரக்டர் வளர்ந்து ஒரு பேர் அரசாவது ஆயிடுச்சு அப்படின்றத குறிப்பிடுற மாதிரி தான் இந்த சீன் அமைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு குறியீடா வச்சிருப்பாங்க. இப்போ நான் எம்எல்ஏவாகிறேன், எம்பி ஆயிருவேன். நீங்க நினைச்சா இது யூனிவர்ஸாக வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா இது சும்மா படத்துக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குறியீடுகள் அப்படின்றது ஏகப்பட்ட படங்கள்ல தமிழ் சினிமா இருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா குறியீடு சொல்றதுன்றது தப்பு இல்லை, பட் குறியீடு மட்டும்தான் வச்சு பாடணுன்றது தான் வந்து இங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து யூஐ படமும் சொல்லலாம், என்ஜிகே படத்தையும் சொல்லலாம். யாருமே இங்க வந்து குறியீடு தான் முக்கியம், குறியீடு கொடுங்க அப்படின்ட்டு யாருமே படத்தை பார்க்க வரல. அவங்க எதிர்பார்க்கறது ஒரு நல்ல படம். நல்ல படம் எடுத்துட்டு அதுல குறியீடு வச்சிங்க அப்படின்னா காலங்காலத்தான் அந்த படத்தை வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்கா அது மாதிரி இருக்கான்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மக்கள் இதை பத்தி காலத்துக்கு அந்த விஷயம் இருக்கும். பட் குறியீடு மட்டுமே வச்சு பாடுகிறது தான் இங்க வந்து பெரிய ப்ராப்ளமே. புரிஞ்சு நினைக்கிறேன் இந்த யூஏ படம் வந்து ஏன் ரோஸ் செய்யப்பட்ட ஒரு படமா இருக்குது. வடக்கன்ஸ் ஆயிரம் சொல்லணும் கடன் மேக் பண்றதுக்கு. ஒரு படம் ஒரு ஆடியன்ஸ் திருப்தி படம் முக்கியம். திருப்தி படாம நீங்க என்ன சொன்னாலும் அது வந்து மக்கள் கிட்ட போய் சேராது. ஓகே, இதை பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நான் விட்டு போன தமிழ் சினிமாவோட குறியீடுகள் என்னென்ன, அது இப்போ படத்தை விட ஆதி காலத்துல இருந்த படத்தோட குறியீடுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நினைக்கிறத கால் மாசம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சொல்ஜஸ், லைக் பண்ணீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.